அரசின் விலையில்லா பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்து காஞ்சிபுரம் 44வது வார்டு பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பாகாயத்தை அடுத்த இடையஞ்சாத்து பகுதியில் எதிரே வந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி சிவரஞ்சனி உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த மாணவியின் அக்காள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த வீரராகவபுரம் பகுதியில் 108 அவசர ஊர்தி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நிறைமாத கர்ப்பிணி உட்பட 4 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்ட போலீசார் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் பேரூர் செட்டிப்பாளையம் முக்கிய சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 வார காலத்திற்குள் டாஸ்மாக் கடை இடமாற்றம் செய்யப்படும் என கடையின் மேலாளர் குமரேஸ்வரன் உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டு பகுதியில் வசித்து வரும் பழங்குடி இனத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமியிடம் மனு ஒன்றை வழங்கியுள்ளனர். சாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் சூழல் நிலவுவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள மாணவர்கள் தாங்கள் மேற்படிப்பு தொடரவும் வேலைவாய்ப்பு பெறவும் சாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடந்தது. தீ விபத்தின் போது நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள், தீயை கட்டுப்படுத்தும் வழிமுறை, தீக்காயத்திற்கான முதலுதவி சிகிச்சை குறித்து மாணவர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது.